வெச்சாம்பத்தி ஆப்பு 2 பேரும் ஏறி பாம்பு படிக்கட்டு ஏறி போவாங்க. சர்றன்னு கிடைக்கும். ராகுல் உடன்பிறப்புன்னு சொல்லிட்டாரு தளபதி. தமிழ்நாடுங்க சாதாரணமான நாடா? தமிழ political great gambling. Political great gambling. Political great gambling சில பேருக்கு தெரியா புரியாது. அரசியல் சூதாட்டம். வெளிராஜாவை உள்ளவா வெளிவா உள்ளவா வெளிவா அப்படின்னு பொலிட்டிக்கல் கிரைம், பொலிட்டிக்கல் கிரேட் கேம்பிளிங். அந்த அமித்ஷா வந்ததும் தமிழ்நாட்டில் பரபரப்பா அவர் வராரு, இந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி எல்லாம் பண்றாரு, அங்க மீட்டிங் இங்க மீட்டிங் எல்லாம் கூப்பிடுறாரு கொள்றாரு, எதோ நடக்குது. தேசிய முற்போக்கு அவங்க கூட்டணி தான் ஆட்சி அமைச்சோன்றாரு. அண்ணன் எடப்பாடி என் தலைமையில தான் ஆட்சி அமைச்சோம், நாங்கள் இன்று தனி மஜாட்சியில் வருவோன்றார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரவெட்டி புள்ள அன்புமணி நேற்று போய் கை கோத்துட்டார். அமித்ஷா இன்ஸ்ட்ரக்ஷன்ல போய் சேர்ந்தார். 23 எம்எல்ஏ சீட்டு வருது. அது அழிவு போன மாம்பழம். அந்த மாம்பழத்துக்கு எத்தனை சீட்டு கொடுத்தானா, எத்தனை சீட்டு கொடுக்கலன்னா? அப்பா ராம்தாஸ் ஐயா டிஎம்கே கூட்டணி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவருக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. யாருக்கு? ஐயா ராம்தாஸ் ஐயான்னு ஒரு தனி மரியாதை இருக்கு, ஒரு பெருந்தன்மை இருக்கு. எப்படியோ அப்பம் உள்ள 2 பேருக்கு சீட்டு கொடுத்தா ஓட்டு பிரிக்க போறாங்க. அதுதான் எங்களுக்கு தேவை. அன்புமணி கொடுக்குற சீட்டு பூரா ஓட்டு பிரிக்க போகுது. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எடப்பாடி ஐயா கூட்டணிக்கு வரலாம், வா ராஜாவா, கதவு திறந்துருக்கு. அம்மா உருவில் எடப்பாடி ஐயாவை பார்க்குறேன்னு அம்மா வளர்மதி சொன்னாங்க. அம்மா உருவில் எடப்பாடி இருந்தா இந்நேரம் எத்தனை கூட்டணி கை கொடுத்துருக்கோம். நேற்று அமித்ஷா இச்செய்தி, நீ வரையா இல்லை உடனே நான் டெல்லி வர வைக்கட்டுமான்னாங்க. இவரே ஓட்டார், டெல்லிக்கு போய் பேசிட்டு வந்துட்டார். ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா தினகரன் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணு, நீ எனக்கு கொடுத்துரு, நான் என் கூட்டணியில் வச்சுக்கிறேன், நிபந்தனையற்ற ஆதரவு சொல்லிட்டாங்க. அப்படின்னு எப்படியாவது திமுகவை வீழ்த்தணும். மோடியினுடைய கணக்கு, அமித்ஷாவுடைய கணக்கு. இந்தியாவில் எத்தனை மாநிலத்தில் உங்க தில்லாலங்கடி வேலையை காமிச்சாலும் தமிழ்நாட்டில் உங்களுடைய தில்லாலங்கடி ஒன்றும் பண்ண முடியாது. யாரோ ஒருத்தர் எச் ராஜா சொல்றார், பொங்கல் வைக்க போறேன்னு. பொங்கலுக்கு பொங்கல் தானே வைப்பாங்க. பொங்கலுக்கு பொங்கல் வச்சா பொங்கல் தான் செய்யும். இதுவோ புதுசா இவர் பொங்கல் வைக்க போறாங்க. அங்கேயே இருக்கிறது கொட்டை போட்ட கட்சி, எமர்ஜென்சியை பார்த்த கட்சி, பிஜேபியோட கூட்டணி இருந்த கட்சி, உங்க ராஜதந்திரம்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு அறிஞ்ச கட்சி. நீ நான் பொங்கல் வைக்கிறது வைக்க போறாங்க பாருங்க. உங்களுக்கு பொங்கலே தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா நிதி தர்றது கிடையாது. மிரட்டி பார்க்குறீங்க. பொங்கல் வைக்க போறீங்களா? யார் பொங்கல் வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். நம்ம காலம் பாஜக கொள்கை எதிரி, பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி, திமுக எங்களுக்கு தீய சக்தி. வெச்சாம்பத்தி ஆப்பு 2 பேரும் சென்சார் போர்டுல ஜனநாயக ரிலீஸ் ஆச்சா? சென்சார் போர்டுல மறு ஆய்வு தான், ரிவைஸ் கமிட்டி தான். இவையே போட்டாங்கள வாயில் ரிலீஸ் போட்டு போயப்பட்ட 18 வயசு கீழே சேனல் டிக்கெட் தர மாட்டாங்க. உன் படத்தை பார்க்கறது பூரா யாரு? 3 வயசு, 4 வயசு, 5 வயசு, 8 வயசு, 10 வயசு தான். படம் எடுத்தவன் நொந்து நூலா போறான். உலகம் முழுக்க ரிலீஸ் படம் எல்லாம் தேதி தள்ளி போகுது. ரிவைஸ் கமிட்டி ஹைகோர்ட்ல நாளைக்கு வந்து நீதிபதி கிட்ட அவங்க வாஸ்து பார்த்து தை மாசம் வெளியிட்டாங்கன்னா தை போடலாம் வழி போட கொண்டுறாங்க. நீ ஜுடிஷியலே எப்படி போயிடுச்சு? வாஸ்து பார்க்குற ஜுடிஷியலாக மாறிடுச்சு.
சரி பரவாயில்ல, அதுக்குள்ள நீதிமன்றத்துக்குள்ள நம்ம டெப்தெல்லாம் நுழைஞ்சுன்னு வச்சுக்கா சட்ட சிக்கல் பிரச்சனைலாம் வரும். இதுக்கு முன்னாடி சென்சார் போர்டு படத்தெல்லாம் ரிவர்ஸ் கமிட்டியில் வந்து இது மாதிரி பண்ணுறோன்னு கமிட்டி ரிஜெக்ட் பண்ணாதான் நீ கோர்ட்டுக்கு போனோம். கமிட்டினுடைய ரிசல்ட்டை இன்னும் வரல, நீ கோர்ட்டுக்கு போயிட்ட. கோர்ட்டுக்கு போனால் கூட நீதிபதியெல்லாம் அந்த படத்தை இத்தனாம் தேதி போடுங்க, நாங்கள் பார்க்குறோம், அதில் என்ன கற்றுக்குது பார்க்கலாம் தெரியுதுன்னு சொல்லி படத்தை பார்த்து நீதி வழங்கல வரலாறு தான் இந்த கடந்த கால வரலாறுலாம். இன்னைக்கு இந்த அம்மா நீதிபதி எப்படி நாளை தீர்ப்பு கொடுக்குறாங்கன்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இந்நேரம் அமித்ஷா வந்து தள்ளி பண்ணி கூப்பிட்டு சொல்லிருப்பார், பார்த்துக்கொண்டு முடிஞ்சு போச்சு. அப்படியே முடிஞ்சு சென்சர் ஆகி வந்தாலும் தீய சக்தி ஆட்சி சும்மா விடலாம். தேட்டர்காரெல்லாம் போட்டு நசுக்கு போட்டு போலீஸு. அது ஒரு பக்கம் தீய சக்தி, அதனுடைய நெருப்புன்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே உதயசூரிய நெருப்பு, நீங்க தீய சக்தின்னு சொல்றது. தீய சக்தியை சுட்டி எரிக்கிறது தான் உதயசூரியன். தீய சக்திகள்லாம் சுட்டி எரிக்கிறவங்க தான் உதயசூரியன். நீ இப்போ உதயசூரியன் போய் தீய சக்திங்கிற, உனக்கு ஞானம் சரியில்லை. கூட்டால அதை வச்சிருந்தானே வழக்கு போட்டான். சிபிஐ விசாரணை ஓணுன்ட்டு வெச்சாம்பார் ஆப்பு சிபிஐ விசாரணை கொடுத்தாச்சு. அவங்கள 3 நாளுக்கு போட்டு தாழ்ச்சி எடுத்தாச்சு சென்னை டெல்லி சிபிஐயில். இப்போ 12ஆம் தேதி அப்பீல் ஆகணும்னு சம்மன் கொடுத்துட்டாங்க. 12, 13, 14 பொங்கலை சிபிஐ உலகத்தில் வைப்பாங்க சைல்டு பேபிக்கு. என்னடா ஆச்சுங்கிறீங்க? தமிழ்நாடுன்னா சாதாரணமான நாடா? தமிழ எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் அவன் ஒரு முடிவு எடுக்கிறோமா. ஓபிஎஸ் எப்படியாவது திமுகவை ஒழிக்கணும். அதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் முதலையை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து டெல்லி பிராட்வே போற மாதிரி வரப்போறாங்க வரிசையா. இங்க இருக்கிற கட்சிக்காரங்க நைட்டு பிளைட்டு, அங்க இருக்கிற பிஜேபி ஆளுங்க இங்க நடக்கிட்ட அரசியல் கூத்தெல்லாம் இந்த பரமபதத்துல இந்துக்களுக்கு தெரியும். பரமபதம்னா என்னன்னு, அந்த தாயத்தை ஊட்டி கொஞ்சம் கொஞ்சமா ஏறி பாம்பு படிக்கட்டி ஏறி போவாங்க. சர்றன்னு கிடைக்கும். 10 நாள் கஷ்டப்பட்டு மேலே ஏறினுங்க 10 நிமிஷத்துல கீழே இறங்கிடும். அதுதான் உதயசூரியன். நீ உதயசூரியன் சுட்டி தீய சக்தின்னு சொல்ற, சுட்டி அடிச்சிருவான். உதயசூரியனை தீய சக்தின்னு சொல்ற, உன்னை சுட்டி அடிச்சிருவான். பார்த்துக்க. அரசியல் கிரைம், பொலிட்டிக்கல் கிரைம், அரசியல் திருடர்கள்லாம் வெளியே வர போறாங்க பாருங்க. எவன் எவனோட கூட்டணி போறான், எப்படி கூட்டணி போறான், சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி கூட்டணி அமைக்கிறான் பார்த்துங்க. சும்மா இந்த காங்கிரஸ் சொல்றீங்க பேசிங்க சுத்தது பாரு. விஜய் கட்சியோட கூட்டணி விஜய் மிரட்டுறாங்க. ராகுல் உடன்பிறப்புன்னு சொல்லிட்டாரு தளபதி. மேல்மட்டத்தில் அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் அசைக்க முடியாது. ஒரு அல்ப ஆசை, அது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. அதனால திமுக சலசலப்பு கிடையாது. காங்கிரஸே இருந்தாலும் திமுக அடிச்சு தூக்குவான். காங்கிரஸே திமுக கூட்டணி இருந்தாலும் அடிச்சு தூக்குவான். ஏன்னா மக்கள் கூட்டணி இருக்கு திமுக. யாருக்கா? மக்கள் கூட்டணி இருக்கா. அவ்வளோ திட்டங்களை நிறைவேற்றி அவ்வளோ பரவலான மக்களுக்கு ஏதோ ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு திட்டம், அரசு திட்டம் அனுபவிக்கிறாங்க. ஒரு கணம் நினைப்பாங்க, அதில் அடிச்சு தூக்கிடுவாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மோடி தில்லாலங்கடி வேலை, தேர்தல் ஆணையத்தினுடைய தில்லாலங்கடி பார்ட்னர் வேலை எல்லாம் மற்ற மாநிலத்துக்கு செல்லுபடியாகும். தமிழ்நாட்டில் விரலை விட்டு ஆட்சி எடுத்துருவான். பார், திமுகனுடைய ஏஜென்ட் எல்லாம் யார் யார் திமுக ஓட்டணும் அவங்களுக்கு நல்லா தெரியும்.
அவன் அழகாக டிக் பண்ணிட்டே வருவான். நம்ம ஓட்டியது டாலி பண்ணிடுவான். நீ உடச்சி ரிசல்ட் சொல்றதுங்காட்டியும் அன்னைக்கு மறுநாள் காலையிலே ரிசல்ட் சொல்லுவான், இந்த தொகுதியெல்லாம் முன்னணி அப்படின்ட்டு. அதுதான் திமுக. புரியுதுங்களா? சாட்டிலைட்ல பார்ப்பான் திமுக எங்க ஓட்டு போடுறான்ட்டு. உங்க கூட்டணி அர்த்தம் என்னன்றது பார்த்துக்கலாம். ஜனநாயகம் மற்றும் ஒரு விஸ்வரூபமா மாறிடுச்சு. அவளை சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகாது. விஸ்வரூபத்தினுடைய விஸ்வரூபமா ஜனநாயகம். அதான் நாட்டை விட்டே போறோம்னா கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அம்மா கட்சி வச்சாங்க. இப்ப தமிழ்நாடு தட்டுல சைல்டு பேபிய தமிழ்நாடு கை வைக்கல, பிஜேபி கை வச்சிருக்கு. பிஜேபி கிட்ட எஸ்கேப் ஆகி வந்தா நாங்க உதயசூரியன் தீய சக்தி சூப்பரும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்த காணொலியில சந்திப்போம். முதல் ஓசை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களது கருத்துக்களை பார்க்க வியூவர்ஸ்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.